ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடா இது என்னடா காலிஃப்ளவர் மாதிரியே இருக்குது, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ப்ரொக்கோலின்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்துட்டேன். ஆடு மாடு சாப்பிட்டா அதுக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு குப்பையில் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஆசை யார விட்டுது, மறுபடியும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இன்றைக்கி என்னானாலும் சரி அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சு. ஃப்ளவர் போல தான் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சிட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிற ப்ரொக்கோலி தேவையான அளவு உப்பு போட்டு வலிக்காத மாதிரி பெரட்டி விட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி வெந்துருச்சு. போதும் ரொம்ப வேகக்கூடாது. இது பெப்பர் பொடி வேணுன்னா லைட்டாக தூவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். செமையாக இருந்தது. காலிஃப்ளவர் பிடிக்காது, ஆனால் இனிமேல் ப்ரொக்கோலி பிடிக்கும். உங்களுக்கு ப்ரொக்கோலி பிடிக்குமான்னு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.